தாளிப்பு வடகம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் எடுத்துருக்கோம் ஒரு 5 கிலோ கிட்ட. கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், உடைச்ச உளுந்தும் தனியாக எடுத்திருக்கேன். வெந்தயம், பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும் பூண்டை. அதுக்கப்புறம் அந்த எடுத்த வெங்காயத்தை க்ளீன் பண்ணதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதை மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக 2 சுற்றி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடித்து வச்ச பூண்டு இருக்குது பார்த்திங்களா, எடுத்துக்கோங்க, அது போட்டுக்கோங்க. நான் வந்து சிவப்பு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சரி, நிறைய பேர் வந்து வெள்ளை வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் செய்வாங்க. நான் எப்போவுமே இந்த வெங்காயத்தில் தான் செய்கிறது. அதனால் நான் இதே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து முன்னாடி நாளே, அதாவது நாளைக்கு காய வைக்க போனால் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். எடுத்து வச்சுட்டு உருண்டையாக பண்ணி வைக்க வேண்டியது தான். பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆயில் வந்து சேர்ப்பேன். நிறைய பேர் வந்து முன்னாடியே சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, இது வந்து சீரகம், கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி இருக்காது. உடைச்ச உளுந்து, இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இல்லைனா அங்கங்கே வந்து உங்களுக்கு தனியாக உளுந்து தனியாக, கடுகு தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். எல்லாம் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தெரியும் அளவு, அதை மிக்ஸ் பண்ணும்போதே வந்து எந்த அளவு தேவைப்படுதுன்னு தெரியும். கம்மியாக இருந்ததுனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கரெக்டாக வர மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்கிறதுனால நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். எப்போவுமே அந்த மஞ்சள் பொடி சேர்க்குறதோ, இந்த முன்னாடியே ஆயில் சேர்க்குறதோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். எங்கள் சைடெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை வேணால் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது கலரும் சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் வந்து 1 இயருக்கு மேலே கூட நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். எந்த கெடுவே கெடாது, அப்படியே இருக்கும். நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணும். ஆனால் வைக்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள், காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து வந்து அமர்த்தி வச்சுட்டோம். அப்படியே நல்லா போட்டு இது நாளைக்கு காலையில் தான் எடுத்து பிடிக்க போகிறோம். இது அப்படியே இன்றைக்கி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. மறுநாள் இது காலையில் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த சிகப்பு கலர் வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குது. கடுகு எல்லாம் சேர்ந்து இப்போ பாருங்கள், பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் பெருசாக பிடிச்சி வைங்க ஃபஸ்ட்டு வைக்கும்போது. அது கொஞ்சம் கொஞ்சமாக காய சுருங்கி சின்னதாக ஆகிடும் உருண்டை. இந்த மாதிரி பிடிச்சி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. பிடிக்கும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் தனியாக நின்றுடணும். நம்ம பிடிச்சி வச்சுட்டோன்னா அதை மட்டும் தனியாக காய வச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா அது நல்லா சுண்டிடும். ஃபுல்லாகவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி இல்லாமல் போயிடும். அப்புறமா மொத்தமாக கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா மறுநாள் அது கூட சேர்த்து வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டோன்னா அவ்வளோதான், ஒரு நாள் தான். அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக வற்றிட்டோம் நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வைங்க. மொத்தம் எனக்கு வந்து கொஞ்சமாக எடுத்ததுனால 20 தான் ஆயிருக்கு. பெருசாக பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்ச நாள் காயட்டும் பாருங்கள். ஒவ்வொரு நாளாக காய எப்படி வருதுன்னு பாருங்கள்.
இது பாருங்க, வெயிலுக்கு வந்து காய வச்சுட்டேன். தெரியுதுங்களா? அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா நல்லா புழிஞ்சு எடுத்து வைக்கும்போது அந்த தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இப்போ மறுநாள் பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி அதில் மிக்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே காலி. காய வைக்க நல்லா சுருண்டி சின்னதாக உருண்டியாக வருது பாருங்கள். கடைசியாக பாருங்கள் இந்த மாதிரி. இதில் வந்து இப்பயும் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறேன்.